இந்த படத்தோட கதை என்னன்னா 2040 சோசியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு தண்டனையா பசுமை உலகத்துக்கு அனுப்புறாங்க. அங்கே இன்சார்ஜா இருக்கிறவர் தான் சீமான். இதனால செல்போனே யூஸ் பண்ணாம வாழ்ந்துட்டு வராரு சீமானோட பையன் பிரதீப் ரங்கநாதன். ஆனா லைக் ஷேர் கமெண்ட்ஸ்னு போன்லயே வாழ்ந்துட்டு வர கீர்த்தி செட்டியை பார்த்ததும் லவ் வந்துருது. கீர்த்தி செட்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அப்பாவுக்கு தெரியாம எல்ஏக்கு செல்போனை வாங்கி யூஸ் பண்றாரு. எஸ்ஏ சூர்யா நடத்திட்டு வர லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சூப்பர் ஆப் எல்ஏக்கு யூஸ் பண்ணி இவங்க லவ் ஸ்கோரை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட லவ் ஸ்கோர் 3% தான் வருது. அதனால பிரதீப் ரங்கநாதனை பிரேக்கப் பண்ணிட்டு கீர்த்தி செட்டி போயிடுறாங்க. ஒரு ஆப் எப்படி ஹியூமன் எமோஷன்ஸை புரிஞ்சுக்க முடியும்னு பிரதீப் ரங்கநாதன் கோவப்படுறாரு. 30 நாளுக்குள்ள கீர்த்தி செட்டியை லவ் பண்ண வச்சு இந்த எல்ஏக்கு ஆப் ஒரு டுபாக்கூர் ஆப்னு ப்ரூவ் பண்றேன்னு எஸ்ஏ சூர்யா கிட்டே சேலஞ்ச் பண்றாரு பிரதீப் ரங்கநாதன். இந்த சேலஞ்சில் பிரதீப் ரங்கநாதன் ஜெயிச்சாரா இல்லையா, எஸ்ஏ சூர்யா பிரதீப் ரங்கநாதனை ஜெயிக்க விட்டாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா 2040 சென்னை எப்படி இருக்குன்னு காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே ஏதோ சைபர் பங்க் கேம்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. கிட்டத்தட்ட ஹாலிவுட் மூவியான ஃப்ரீ கை படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கு. எஸ்ஏ சூர்யா கேரக்டர் கூட அந்த படத்துல வர லேசர் பீம் கேரக்டரை இமிடியேட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. சென்னை சனேட்டு, பசுமை உலகம், ஹோலோகிராஃபிக் போனு, சூப்பர் ஆப்னு ஆடியன்ஸுக்கு ஃபியூச்சரோட ஐடியாஸை கடத்த ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க.